சம்சாமோக்கன்றது ஒரு இன்ஸ்டாகிராமரு. அவர் பேரை வச்சு இவன் வந்து சம்சாமோக்கம் வந்துக்கிறான் நண்பர்களே. இவன் என்ன பண்ணிக்கிறான், நான் இவனை கலாச்ச நண்பர்களே சம்சாமோக்கன்னு. இவன் என்னை பிடிச்சி உள்ளே போட்டான் நண்பர்களே. நான் என்ன பாவம் பண்ணுறது, இதோ பாருங்க என்னை வச்சு சிலலாம் செய்கிறான். என்னதுடா இது, ஐயோ மிஷின் ரோபோட்டா. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு. என்னடா அதை போயிட்டு இவ்வளோ இதுவாக சொல்கிற, ஒரு சேடாக தாண்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். அதில் நான் எதுக்கு நண்பர்களே சோகமாகணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நான் 90 நாள் தானே இருந்தால் இருந்துட்டு போகுது, நம்ம சேனலில் வந்து தங்குதுன்னு நினச்சிக்கலாம். ஒரு 90 நாள் நம்ம சேனலில் ஸ்ட்ரைக் இருக்கும். நான் போடுற வீடியோ அவ்வளோவா ரீச்சே ஆகாது, அது வேறு ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணால் கண்டிப்பாக ரீச் ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவெல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டைம் இருக்குது, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா நம்ம வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள் நண்பர்களே, ஓகேவா? அப்போ தான் ரீச் ஆகும். அது உங்கள் இஷ்டம் நண்பர்களே. நான் வேறு ஏதோ தெரியாமல் பேசிகிட்ருக்கேன், சாரி. நீங்கள் பார்க்காதது உங்கள் விருப்பம். ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், ஓகேவா? உங்கள் நண்பனாக நினச்சி என் வீடியோவை பாருங்கள். சரி ஓகே, இந்த சம்சாமுகம் மேலே ஏற அட பாவி நண்பர்களே, மேலேயும் ஏறி வந்துட்டான் நண்பர்களே இவன். சரி ஓகே, நம்ம வந்து போவோம். நான் வந்து நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். நேற்று இல்லை, சாரி ஆமாம் நேற்று, ஐயோ வாய் வேறு வளருது. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் என்ன பிரச்சனைன்னு போய் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள் நண்பர்களே. இதுலேயே வாய் வளருது. சொல்லிலாம் இருக்க மாட்டேன், அவ்வளோவா பெருசாக ப்ரீஃபாலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏதோ சுருக்கமாக சொல்லியிருப்பேன். நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை, ஓகேவா நண்பர்களே? இப்போ வந்து நம்ம இதை வச்சுன்னு வெளில வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஆமாம், சம்சாமுகம் பின்னாடியே வந்தானே, ஓ அங்கேயே நின்ட்டான்ல. சரி ஓகே, ஏதோ நிற்கிறான் பாருங்க பச்சை தவக்கலை. டேய் என்னடா இது, சம்சாமுகம் பச்சை தவக்கலை எல்லாரும் இருக்கிறீங்க, 2 பேரும் ஒற்றுமையா? சரி ஓகே, இப்போ வந்து என்ன இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் மூஞ்சி தானே இருக்கும், வேறு ஏதோ இருக்குது நண்பர்களே. இந்த ப்ரேஷனாக என்ன ஒரு கேமு இது, ஜெயில் கேமு. அது விளையாடி எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு நண்பர்களே, எங்கெங்கன்னா இருக்கும்ன்ட்டு. எப்போவுமே இதே கேமே விளையாட்டுருக்குமா? அதனால் ஏன்னா ஒரு மொபைல் கேம் நல்ல கேமாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சேனலில் வீடியோ போடலாம். நீங்கள் சொல்கிற கேம்லாம் நான் வந்து செகண்ட் சேனலில் தான் போடுவேன். இருந்தாலும் நீங்கள் நல்ல கேமாக சொல்லுங்கள், நான் இந்த சேனல்லையே வீடியோ போடுறேன், ஓகேவா நண்பர்களே? சரி இப்போ வந்து மேலே ஏறிடுவோம். அப்படியே ஏறி இங்கே வந்தாச்சு. இங்கே சம்சாமுகம் இருப்பானே, இல்லை போல். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த லிவரை பிடிச்சி இழுத்துற வேண்டியது தான். சரி ஓடு. என்னதுடா இது, அடப்பாவீங்களா? ஏய் ஒற்றுமை, இன்னொன்று என்னடா ஒற்றுமையாக வரீங்க நண்பர்களே? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நண்பர்களே, ஒற்றுமையாக வரானுங்க. டேய் நீங்கள் தாண்டா அண்ணன் தம்பிங்க, உங்களை வச்சு தாண்டா கேமை டெவலப் பண்ணணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இது சைடு வந்தாச்சு. இங்கே இந்த எலிவேட்ரு ஏறு மேலே ஏறு. ஐயோ பாட்டே வரல, நான் எது இப்போது இது பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் போட்டுனுக்கிறேன். சரி ஓகே, இதில் வந்து அவ்வளோதான் வச்சாச்சு நம்ம கால் தடத்தை. இப்போ வந்து எந்த சைடு இங்கே ஸ்டிங்கு குடிக்கணும்ல, மறந்துட்டேன் நண்பர்களே. இப்போ தான் ஞாபகம் இருக்குது, அப்படி இப்படின்னியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. சரி ஓகே, யாரா இவன் அச்சு சவுத்தில் வெப்பு போட்டு விட்டான், நான் ஸ்பைடர்மேன் டேன். இப்போ நான் வந்து அழுக்கு மாதிரி எகிரி குச்சி போயினுக்கிறேனே, இதுக்கு யார் சொல்லுவாங்கன்னு தெரிய மாட்டுதே. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே அது மேலே ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு. என்ன இது சைடில் வலி போகுது, போக முடியும். ஐயோ ஏப்பம் விட்டான் நண்பர்களே இவன். சே, அவன் வந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியேற்றிட்டான். அதனால் நம்ம வந்து அந்த சைடு போக முடியாது, அந்த சைடு போய் பார்க்கணும். அப்போனா ஒரு தடவை அடுத்த கேம்லாம் விளையாடும் போது இதே மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா போய் பார்க்கலாம், ஓகேவா நண்பர்களே? இந்த ஸ்டோர் ரூமில் வந்து ஏணி இருக்கும். நான் இது பச்சை ரீஸ்பாண்டா இதுவாவா? சரி ஓகே, இதில் வந்து ரிவர்ஸ் கீர் வந்தால் தான் வெளில வர முடியும். எல்லாமே அப்படியே சூற விடுவேன் நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து கரெக்டாக போடணும் ஏணியை. சரி இருங்க, கரெக்டாக இங்கே வச்சு போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ வந்து மேலே ஏறி அவ்வளோதான். இதை ஓப்பன் பண்ணி விடு நண்பர்களே. குத்துறான் நண்பர்களே, இவன் ஓப்பன் பண்ண மாட்டான் நண்பர்களே. அப்படியே ஒரே குத்து தான், அதுவே ஓப்பன் ஆகிடுது. வேறு லெவலு, மாசு, கெத்து, சூப்பர். ஸோ ஓகே, இப்போ வந்து டேய் தள்ளக்கூடாதே. தள்ளாதடா டேய். அடப்பாவி தள்ளிகிட்டே இருக்கான் நண்பர்களே அவன்.
ஓகே, நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஆலாண்டு இது ஜெயிலில் என்னை பிடிச்சி போட்டிருப்பான். ஆலாந்து தெரியும்ல நண்பர்களே, ஃபுட்பால் பிளேயரு. அந்த மான்ஸ்டர் ஒன்றுவாங்களே, ஆலன் ஆலன், அந்த பாட்டு கூட வருமே நண்பர்களே. அவர் வந்து என்னை பிடிச்சி போட்டிருப்பாரு. அந்த வீடியோவும் போய் பார்க்கணுன்னா நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஓகேவா நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இந்த கேம் பிளே விளாடுவோம். இங்கே ஒரு ஜம்பு, அப்படியே வேறு எங்கே, இதில் க்ளோஸ் வச்சு வால்வை க்ளோஸ் பண்ணோம். சரி ஓகே, இந்த ஒரு குத்து அப்படியே கீழே குச்சி அதில் ஒரு குத்து அவ்வளோதான். இங்கேருந்தே குத்த முடியுமா? இல்லை, கிட்டே போய் குத்திட்டேன். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆமாம், கவனிச்சிங்களா நண்பர்களே, எங்கேயுமே சாவாமல் விளாட்னு இருக்கும். மாசு நண்பர்களே, 6 நிமிஷமோ 5 நிமிஷமோ சாவாமல் விளாட்னு இருக்கோம். ஓகே ஏதோ ஒன்று ஜெயிச்சா சூப்பர், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறாண்டு ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடலாம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசும், அது வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வச்சோடனே போடலாம் நண்பர்களே. ஓகே, இன்னும் வந்து நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. 6 மாதத்துக்கிட்ட இல்லை, 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆகுது. நீங்கள் இன்னும் 600 சப்ஸ்கிரைப் தான் வச்சுக்கிறீங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணவங்களாம் 2000 1000 அப்படின்னு வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இன்னும் 600 சப்ஸ்கிரைபர்ஸ். எதுக்கு நண்பர்களே, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்களேன். அப்போ தான் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன். ஹாப்பி அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் வந்து என்டர்டெய்னராக இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் முக்கியம் பீகளே. சரி ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு ஜம்பை போட வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கே ஒரு ஜம்பை. யார்மா நீ? பக் ஆகிட்டு நிற்கிறா போல். இல்லைனா அவங்க அம்மா ஃபோனை பிடிங்கிட்டு இருப்பாங்க. ஃபோனை கொடு, இல்லைன்னா நீ அடி வாங்குவே அப்படின்னு இருப்பாங்க. பச்சைத்தாவுக்கல உன்னை நான் அங்கே பார்த்தேனேடா, இங்கே என்னடா இது தலையெல்லாம் தொங்க போட்டுன்னு வர. சரி ஓகே, நம்ம பச்சைத்தாவுகளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடலாமா? என்ன பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடலாம் பச்சைத்தாவுகளுக்கு? தவக்கலை நீயே சொல்கிறா, அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டாடா நல்லாயிருக்கும்? கேட்டுனேங்கிறேன், பின்னாடி வந்து அச்சின்னே இருக்கிற. சரி ஓகே, இவனுக்கு வந்து என்ன பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடலாம் நண்பர்களே? அடிக்கிறான் நண்பர்களே இவன். சரி ஓகே, இப்போ போடலாமா? கள்ளக்கபடம் எல்லா நெஞ்சும் இருக்குது, என் பச்சை தவுக்கலைக்கு அடி வாங்கி சுடுகாட்டில் இடம் இருக்குது. மாசே ஐயோ ஸ்கேட்டிங்கா? சரி ஓகே, பறந்தே அவரும் அவ்வளோதான். மாசே இப்போ கீழே டேய் என்னடா நீ லாஜிக்கே இல்லாத மாதிரி மிதக்கிற. சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஜம்ப்பு பட்டன் இருக்குல்ல நண்பர்களே, அது எங்கே இருக்குது பார்த்தீங்களா? நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜம்ப்பு பட்டன் வந்து அந்த சைடில் இருக்குது. சரி ஓகே, சைடில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெருசாக வேறு இருக்குது, கொஞ்சம் மேலேயும் இருக்குது. அது ஏன் இப்படி வச்சுக்கிறாங்கன்னு கேம் டெவலப்பரை கேட்டால் தான் தெரியும். என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் செட்டிங்ஸில் எதுனா கோளாறுனா என்ன தான் கேட்டாகணும். அது என்ன கோளாறுன்னு எனக்கும் பார்க்க தெரியாது, உங்களுக்கும் கேட்கணுன்ற ஒரு ஐடியா இருக்காது. அதனால் இந்த கேள்வியை இதோட முடிச்சுக்கலாம். இப்பொழுது விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தனர். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பலகை மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்து வச்சு தான் வச்சு எத்தனை போவியா வச்சிட்டாங்க பற்றி ஆப்பு. சரி ஓகே, இப்போ வந்து இந்த பலகையை தூக்கி ரீச் பண்ணிட்ட அசிஸ்டண்டா அந்த பட்டனை குத்துறதுக்கு பதிச்சு அந்த பலகையை டேய் நண்பர்களே, அந்த பலகை எடுக்கிறது பதில் ரீஸ்டார்ட் அசிஸ்டன் நண்பர்கள். ரீச் பாண்டு. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு, அவ்வளோதான். எத்தனை போய் என்னடா நினச்சின்னுக்கிறீங்க நண்பர்களே? விளையாட்டு காட்டிகிட்ருக்கானுங்க நண்பர்களே, இவனுங்க விளையாட்டு காட்டிகிட்ருக்கானுங்க. ஓகே, இந்த பலகையும் கீழே வந்து ஆரிஸ்பான் தான். டேய் நண்பர்களே, கரெக்டாக போட்டேன் நண்பர்களே. நான் இருக்கிற ஹைட்டுக்கு அங்கேருந்து தூக்கி அடிக்கணும் நண்பர்களே. என்னடா வளர்றதுன்னு கேட்குறீங்க, எனக்கே தெரில ஏன் இப்போ இந்த டைலாகை சொன்னேனே. ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே ட்ராப் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து இங்கே எடுத்து இங்கே ஒரு ட்ராப்பை போட்டு வைக்க வேண்டியது தான். கரெக்டாக போடணும். ஓகே போடே. கீழே ஆயிடுச்சு. நோ நண்பர்களே, நம்ம வந்து இந்த தடவை 3த்தையும் எத்தனை போய் வைக்க போகிறேன். என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஆமாம், இப்போ வந்து நான் பண்ண போகிற விளையாட்டு செய்திகளை நீங்களும் பார்க்க தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தைன்ற மாதிரி நம்ம வந்து 3த்தையும் எத்தனை போயிட்டு ஒரு தடவையாச்சு அந்த 3 வச்சதுக்கு அவனுங்க சந்தோஷப்படணும்ல நண்பர்களே. அதனால்
கேம் டெவலப்பர் சந்தோஷப்படணும்ல. 3 வைக்கிறேன்டா, 3த்தையும் யாரும் ஏற்றி யூஸ் பண்ண மாட்டானுங்கடா, எதுனா ஒரு பாட்டுங்க வந்தாதான்டா 3த்தையும் ஏற்றி யூஸ் பண்ணுறானுங்க, வெறுப்பாகுதுடா, பிஆர்எஃப் நீயாச்சும் ஏற்றி யூஸ் பண்ணுறா அப்படின்ட்டு என் மைண்ட் வாய்ஸ் சொல்ல அவன் கெஞ்சிரான். அதனால் வந்து எனக்கு வேறு வழி தெரில நண்பர்களே. நான் வந்து இப்போது இதை எடுத்துன்னு போய் வைக்க தான் போகிறேன். சரி ஓகே, அவ்வளோதான். இது கீழே விழுந்ததுன்னா பின்னாடி இருக்குது, அவ்வளோதான். உழவே இல்லை. சரி ஓகே, சூப்பரு. அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். ஹே சொல்லு கொரில்லா, நம்ம ஜெயிச்சிட்டோம். டே என்னடா பண்ணுற, காற்றுல மிதக்குறியா? சரி ஓகே, வா வா வா, அடி வாங்கின்னு போ, வா வா, சீக்கிரம் சீக்கிரம். டைம் நெய் பாய் கிட்ட வாங்க நண்பர்களே. அவர் கிட்ட வந்தால் தான் அடிக்க முது, அதனால் லாங்லேருந்து பாதி இல்லை, முக்கால்வாசியும் இல்லை. எப்படியோ தெரில நண்பர்களே, விட்டுருங்க. ஏதோ ஒன்று எழுத்தெல்லாம் குறைச்சி ஒன்றையும் வெடிக்க வச்சிட்டேன். சரி, இன்னும் ஒன்று தானே, ஒன்றே கண்ணே செல்ல குட்டி. ஏய் அட பர்கரு பனானா அதெல்லாம் நிற்குது நண்பர்களே ஏர்லேயே. சரி ஓகே, இருந்தாலும் இவன் ஏரில் இருந்தால இவனை கீழே படுக்க வச்சாச்சு. ஓகே தம்பி, பிளஸ்டே. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கார் எடுத்துன்னு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். அங்கே போயிட்டு எகிற சொல்லுவானுங்களேடா, ஐயோ. ஓகே, அங்கே போயிட்டு எகிற சொன்னால் பார்த்துக்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக அங்கே போயிட்டு எகிரா, எகிரி போ, தாவி போ அப்படின்வானுங்க. நான் இன்னும் தப்பாக இருக்குதுண்ணா அப்படின்னு நான் சொல்லுவேன். தம்பி இதில் என்னப்பா தப்பு, உனக்கு சோத்தில் போட மாட்டாங்களா உப்பு அப்படின்ட்டு சம்மந்தமேலாம் டைலாக் பேசுவேன். அதை வந்து நீங்கள் கண்டுக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஏன்னா இந்த கேமு வந்து அங்கே தாவி போனோடனே முடிஞ்சிடும். ஏய் காரு, ஆமாம் நம்மளுக்கு ஏதோ குத்துக்கிறானுங்களே கீழே, அது என்னது இது, தொட்டு பார்க்கலாமா? இருங்க, அவ்வளோதான், காணாமல் போயிடுச்சு. ஓ ரோப்ல, ஓஹோ தலையை சுற்றி மூக்க வரீங்களா நீங்கள்? டேய் தம்பிங்களா, நீங்கள் வந்து ஒழுங்காக கேட்டாலே அண்ணன் ரோப்ளாக்ஸ் கொடுப்பேன்டா. நோ ப்ளீஸ், நான் பசிக்குதுண்ணா, ரோப்ளாக்ஸ் கொடுங்கண்ணா, ப்ளீஸ், நான் பசிக்குதுண்ணா, பசி எடுக்குது, 3 நாளாக சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கூட நான் ரோப்ளாக்ஸை டொனேட் பண்ணிட்டு போய்டுவேன்டா. நீங்கள் வந்து கேமுக்கு வைக்கிறேன், சமசாமுக்கனுக்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிங்கன்னு வைங்களேன், நான் நிஜமாக கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் வந்து கேளுங்க, கேள்வி கேளுங்க, உங்களுக்கு வேணுன்றதை கேளுங்க, ஓகேவா? அப்படிலாம் கேட்டால் தானே அண்ணனுக்கு கொடுக்க மனசு வரும். இல்லைன்னா எப்படி வரும்? மனசும் வராது, ஒரு மல்லிகைப்பூவும் வராது, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஓகே, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. கிராணி கேமா இது, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, சூப்பர். சரி நண்பர்களே, இங்கே என்னடா 7.20 செகண்ட்லலாம் முடிச்சிக்கிறீங்க? 7.20 நிமிஷம் இல்லை, 7 நிமிஷம் விட்ருங்க. 7 நிமிஷத்தி 20 செகண்ட்லலாம் கேமை முடிச்சிக்கிறானுங்க நண்பர்களே. நம்மளாம் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவர் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.